நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது சுவிசேஷம் அல்ல. சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்பதை அறிவதே நற்செய்தி. இதோ நற்செய்தியை பிரசங்கிக்கிறார் பாஸ்டர் ஆர்தர் தேவதாஸ். ரைட், இன்னைக்குரிய வேத வசனத்தை பார்க்க எல்லாரும் கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஓ, தட்ஸ் ரைட், வெரி குட், glory to God, ஹalleluya. வாசிக்கிறீங்களா? ரோமர் புஸ்தகம் 9ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம், அதே வசனம் தான், 11 படிங்க. போன வாரம் பண்ண அதே பிரசங்கம் இல்லை, அதே வசனம் தான், ஆனால் வேற செய்தி. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீமினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தேவனுடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும். அதுக்கு வேதத்தில் 2 உதாரணம் சொல்லி இருக்குது. அவருடைய சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அவருடைய தீர்மானம் ரோமர் 8:28 எத்தனை பேருக்கு தெரியும்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. யார்? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆனால் நம்ம அதை என்னன்னு மாற்றிட்டோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அன்பு கூறுகிறவர்களுக்கு நம்ம கிரியை பார்த்துட்டோம். ஆனால் அங்கே என்ன போட்டிருக்குது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடக்கிறது? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. செய்தி குறிப்பை மறந்துடாதீங்க. ரோமர் 9 அந்த அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, சரி, அவருடைய தீர்மானம், அடுத்த 2 வார்த்தையை சொல்லுங்க. கிரியைகளினாலே நிலை நிற்காமல். எங்க நிறைய பேர் சொல்லலையே, எல்லாருடைய சத்தமும் சேர்ந்து கேட்கலாமா? அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும். அதுக்கு வேதத்தில் 2 உதாரணம் சொல்லி இருக்குது. ஆண்டவர் உங்க மேல என் மேல ஒரு தீர்மானம் வச்சிட்டாருன்னா அந்த தீர்மானத்தை உங்க கிரியையினால நீங்க மாற்ற முடியாது. புரியுதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க மேல என் மேல ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரு. அதை உங்க கிரியினால நீங்க என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அதுக்கு வேதத்துல 2 உதாரணம் சொல்லி இருக்குது. என்ன உதாரணம்? 9:7 போட்டிருக்குது ஒரு உதாரணம். 2வது உதாரணம் 9:11 இருக்குது. 9:7 படிங்க. இப்போ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. எங்கே சொல்லி இருக்கிறது? ஆதியாகமம் 17:16. கவனிங்க, கதை சுருக்கத்தை சொல்லிடுறேன் என்னன்னுட்டு. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன சொன்னாரு? நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னாரு? ஆபிரகாம்ட்ட ஆண்டவர், உன் சந்ததி ஈசாக்கினிடத்தில் விளங்கும் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. எப்போ சொன்னாரு? 75 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னாரு. ஆனா இன்னும் என்ன செய்யல? 99 வயசானாலும் இன்னும் என்ன செய்யல? குழந்தை பிறக்கல. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் வாக்கு பண்ணினதுக்கு லேட் ஆகுதுன்னு ஆண்டவருக்கு உதவி செய்ய போனாங்க. யாரு?
ஆபிரகாம் சாராளும், ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தப்படி ஒரு குழந்தை வரணும், அதனால் நான் என்ன செய்கிறேன், நான் ஒரு வேலைக்காரியை கூப்பிட்டு வேலைக்காரியோட சேர்ந்து என்ன செய்கிறேன், ஒரு குழந்தையை பத்துக்கிட்டேன்னுட்டு அந்த ஒரு குழந்தையை உண்டாக்கிட்டாங்க. எதனால் உண்டாக்குனாங்க? ஆபிரகாம் இடத்துல இருந்த தன்னுடைய மாம்ச பலத்தினாலே ஒரு குழந்தையை உண்டாக்கி விட்டார்கள். இப்போ தெய்வ தீர்மானம் என்ன? தெய்வ தீர்மானம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். இப்போ அந்த தெய்வ தீர்மானம் ஈசாக்கு வழியா தான் சந்ததி. இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணா? ஆகார கூட சேர்த்துட்டு, ஆகார் வழியா பிறந்த பையன் பேர் என்ன? இஸ்மவேல். ஆகாருக்கு பிறந்தது என்னது? இஸ்மவேல். இப்போ ஆண்டவர் சொன்னார் ஈசாக்கு வழியா தான் உனக்கு குழந்தை வரும்னு. இப்போ ஆபிரகாம் அவசரப்பட்டு ஒரு ஆகார கூட சேர்த்துக்கிட்டு ஒரு இஸ்மவேலை உண்டாக்கிட்டான். இஸ்மவேல் வந்த உடனே ஆண்டவர் தன்னுடைய தீர்மானத்தை மாத்திக்கிட்டாரா? கவனிக்கிறீங்களா? அதாவது சரி நான் ஈசாக்கு வழியா இல்லை, இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறேன், இஸ்மவேல் வழியா மேசியா வருவார், இயேசு வருவார்னு ஆபிரகாம் செஞ்ச கிரியையினால ஆண்டவர் தன்னுடைய தீர்மானத்தை மாத்திக்கிட்டாரா? மாத்தல. அதுக்கு உதாரணத்தை தான் பவுல் சொல்றார் ரோமர் 9:11. அவருடைய தீர்மானம் என்ன சொல்லுங்க? கிரியைகளினாலே நிலை நிற்காமல், ஆபிரகாம் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் தேவனுடைய கிரியை என்ன செய்யாது? தேவனுடைய தீர்மானம் மாறாது. ஆபிரகாம் தன்னுடைய கிரியினாலே சூழ்நிலையை மாற்றினாலும் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அவருடைய தீர்மானம் என்ன செய்யாது? உங்க கிரியினால மாறாது. உடனே போன வாரம் ஒரு பிரதர் கிட்ட இதை பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னாரு? சவுலை சொல்ல வேண்டியதானே அப்படின்னா. நான் சொன்னேன், சவுலையும் வேற தாவீதையும் பத்சேபாளையும் சொல்றதுக்கு சொல்லல. வேதம் என்ன சொல்லுது? அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும் சொல்லி இருக்குது. நான் போய் சவுளுடைய கிரியை பத்தி பேசணுமா, இல்ல பத்சேபாளுடைய கிரியை பத்தி பேசணுமா? அவருடைய தீர்மானம் எதனால் நிற்க? கிரியைகளினால் நிலை நிற்காமல் யாரால் நிற்குது? நம்முடைய எந்த கிரியையும். போன வாரம் ஒரு பில்லி கிராமுடைய பிரசங்கம் ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பில்லி கிராம் என்ன சொன்னார்னா, நம்முடைய எந்த ஒரு கிரியையும் பரலோகத்துல ஒரு நிமிஷம் கூட நம்முடைய கிரியை நமக்கு சம்பாதிக்காது அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் உங்க கிரியை வச்சு பரலோகத்தை சம்பாதிக்க விரும்புறீங்க? உங்க ஒரு கிரி, ஒரு புள்ளி அளவு கிரியினால கூட நீங்க என்ன செய்ய முடியாது? பரலோகத்துல என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. ஏன்னா எபேசியர் 2:8 என்ன சொல்லுது? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. சொல்லுங்க, தேவனுடைய ஈவு. சொல்லுங்க, தேவனுடைய ஈவு. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டது என்னது? தேவனுடைய ஈவு. நம்முடைய கிரியினால நம்ம என்ன செய்யல? ரட்சிக்கப்படலை. நம்ம சர்ச்சைக்கு வந்ததுனாலேயோ நம்ம காணிக்க கொடுத்ததுனாலேயோ நம்ம என்ன செய்யல? ரட்சிக்கப்படலை. இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து, ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார் மட்டுமல்ல, ஆபிரகாமை தெரிந்து கொண்டது போல உங்களையும் என்னையும் எபேசியர் 1:4 சொல்லி இருக்கிறது போல உலக தோற்றத்திற்கு முன்னாலேயே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றாதவர்களாக இருக்கும்படிக்கு அவர் தாமே நம்ம என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டது உலகத்தை சுதந்திரிக்க. உங்களை என்னை தெரிந்து கொண்டது எதுக்காக தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு கூட சுதந்திரவாளி ஆகும்படியாக. சுதந்திரவாளியே. ஹலோ சுதந்திரவாளி சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, சுதந்திரவாளி. நீங்க சுதந்திரவாளி. நீங்க யாரு? எதுக்கு சுதந்திரவாளி? எதுக்கு? உலகத்துக்குன்னு சொல்லாதீங்க. ஆபிரகாம் தான் உலகத்துக்கு சுதந்திரவாளி. நீங்கள் நான் யாருக்கு சுதந்திரவாளி? இயேசு கிறிஸ்துவுக்கே சுதந்திரவாளியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் இயேசுவுக்கே நாம் சுதந்திரவாளியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளானவர்கள், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் யார் கிடையாது? பிள்ளைகள் கிடையாது, ஆவியின்படி பிறந்தவர்கள் தான். எப்படின்னா ஆவியின்படி பிறந்தவர்கள் யார்? நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையாலே பிறந்திருக்கிறோம். இங்க போட்டிருக்குது, எடுத்து படிச்சிருங்க. 1 பேதுரு 1:4. ஆபிரகாமின் சந்ததியார் எல்லாரும் பிள்ளைகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே யாரு? அவருடைய பிள்ளைகள்.
1 பேதுரு 1:4 படிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. இப்ப படிங்க தொடர்ந்து. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் என்ன செய்து விட்டார்? ஜெனிப்பித்து விட்டார். ஒரு தடவை இந்த உலகத்துல ஆதாமுக்குள்ள பாவத்துல பிறந்து பாவியா இருந்தோம். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையினாலே நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அதிலே 1 பேதுருவிலே 1:23 படிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ள தேவனுடைய வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நீங்கள் நானே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மறுபடி பிறந்திருக்கிறோம். ஹலோ, சகையு கிட்ட போய் ஆண்டவர் நீ மறுபடி பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லிப்பான்? நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே, ஒரு தடவை இந்த உலகத்துல பிறந்து 1.5 அடி, 2வது முறை பிறந்தா எத்தனை அடி பிறப்பேன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சகையு கிட்ட போய் மறுபடியும் பிறக்கணும்னா அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா யார்கிட்ட சொன்னாரு? யோவான் 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமு கிட்ட வந்து சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன செய்ய மாட்டான். ஜலத்தினால் பிறவாவிட்டால்னா என்னதுங்க? ஞானஸ்நானமா? ஜலத்தினால் பிறவாவிட்டால்னா ஞானஸ்நானம் இல்லை, தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஞானஸ்நானம்னு ஜலத்தினால் பிறவாவிட்டால்னா தேவனுடைய வார்த்தையின்படி பிறவாவிட்டால். அதான் படித்தோம் இப்போ 1 பேதுரு 1:4 1 பேதுரு 1:23 படித்தோம். அழிவுள்ள வித்தினால் இல்லை, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் என்ன செய்யப்பட்டீர்களே? ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அதனால் நீங்கள் தான் என்ன செய்திருக்கிறோம்? நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய வார்த்தையினால பிறந்து மறுபடி பிறந்திருக்கிறோம். இந்த மறுபடி பிறந்தவர்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயமாய் உண்டு. அந்த நிக்கோதேமு கிட்ட தான் ஆண்டவர் சொன்னார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனவோ பாவம் செய்யாதவன் எவனவா? யாருங்க? விசுவாசிக்கிறவன் எந்த கந்தசாமி கோவிந்தசாமி முன்சாமியா இருந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு போக மாட்டான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கிட்டவன் எந்த மனுஷனா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு போக மாட்டான். சரி, இந்த கெட்டு போகாமல் இருக்கிற அந்த விவரத்தை கர்த்தர் எப்படி நிறைவேற்றினார்? மறுபடி 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து, அதுல இருந்து படிங்க, மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே என்ன நடந்துச்சு? படிங்க. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை என்ன செய்தார்? மறுபடி ஜெனிப்பித்தார். எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க மறுபடி பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லி? மறுபடி பிறந்திருக்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யார்? எத்தனை பேர் மறுபடி பிறந்திருக்கிறீங்க? வார்த்தையினாலே பிறந்தோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்து விட்டோம். ஆகவே நமக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். அந்த மறுபடியும் பிறந்ததினாலே கர்த்தர் நமக்கு அந்த நித்திய வாழ்வை, பரலோக பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். யாருக்கு இந்த பரலோக பாக்கியம் என்று யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இப்பதான் நான் சொன்னேன், ஜலத்தினால ஆவியினால பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லி. அதே யோவான் சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் படிங்களேன். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். ஹலோ, நல்லவனுக்கு நித்திய ஜீவன் இல்ல. மறுபடி சொல்றேன் கேளுங்க, நல்லவனுக்கு நித்திய ஜீவன் இல்ல. நித்திய ஜீவன் யாருக்கு? குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு தான் என்னது? நித்திய ஜீவன். ஏன் இதை சொல்றேன் நல்லவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாதுன்னு? நல்லவனா மாறிட்டீனா உனக்கு பரலோகம் கிடைக்கும்ன்றது பொய், சத்தியம் கிடையாது. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பரலோகம்.
நல்லவனுக்கு பரலோகம் சொல்லி பைபிள்ல போடல. யாருக்கு? மறுபடி படிங்க 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். யார் மேல நிலை நிற்கும்? சபைக்குள்ள இருக்கிறவங்க மேல இல்ல, சபைக்கு வெளியே இருக்கிறவங்க மேலதான் யாருடைய கோபம் நிலை நிற்கும். தேவனுடைய கோபம் என்ன செய்யும்? இயேசுவை ஏத்துக்கிட்டவன் மேல கிடையாது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் மேல என்ன உண்டு? தேவனுடைய கோபம் உண்டு. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். இயேசு பாவம் செஞ்சாரா? இல்ல. பாவியை போல நடத்தப்பட்டாரா? பாவியை விட கொடூரமா நடத்தப்பட்டார். பாவம் செய்யாதவர் பாவியை விட கொடூரமா நடத்தப்பட்டார்னா ஏன் இப்படி நடத்தப்பட்டாரு? நம்முடைய பாவத்திற்கு நாம் அனுபவிக்க வேண்டிய சாபத்தையும் தண்டனையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு நம்மை, இயேசு கிறிஸ்து பாவியை போல தண்டனையை சுமக்கணுமாங்க? சுமக்க வேண்டியதில்லை, அது நியாயமே கிடையாது. ஆனால் நம்முடைய பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்டது யாரு? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டபடியால் உங்களை என்னும் எல்லா பாவத்தின் தண்டனைக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விட்டார். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாய் உண்டு. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி பேதுரு பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல பேதுரு பண்ணார் பாருங்க பிரசங்கம் 10ஆம் அதிகாரத்துல. அப்போஸ்தலர் 10:38 இருந்து ஒண்ணா படிங்க. அப்படி நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கவனிக்கிறீங்களா? இயேசுவை தேவன் என்ன செய்தார்? பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குகிறவராயும் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். அதான் ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டாரு, இயேசுவை ஏத்துக்கிட்டா ஒரு மனுஷன் நல்லவனமா மாறணுமா இல்லையான்னு கேட்டார். நான் சொன்னேன், இயேசுவை ஏத்துக்கிட்டா நல்லவனா மாறுவான். எப்படி மாறுவான்? நீ நல்லவனா மாறுன்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுனால மாறுறது இல்ல, எப்படி நல்லவனா மாறுவான்றதுக்காக தான் இப்ப இந்த வசனத்தை படிச்சேன். அப்போஸ்தலர் 10:38 என்ன போட்டிருக்குது? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் அவர் மேல் இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அதனால பாஸ்டர் இங்க நின்று நீ நல்லவனா மாறு, நீ நல்லவனா மாறுன்னு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி இந்த பைபிள்ல போடல. கவனிக்கிறீங்களா? பாஸ்டருடைய வேலை என்ன? இயேசுவை பிரசங்கம் பண்ணணும். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவர் உள்ளுக்குள்ள இருந்து அவர் கிரியை செய்கிறார். அதை பத்தி எங்க போட்டிருக்குது? பிலிப்பியர் 2:13 போட்டிருக்குது. ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில், ஆண்டவர் இயேசு, நீங்களும் நானும் யாரு? அது இன்னும் தெரியலன்னா உங்களுக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா 2 கொரிந்தியர் 3:6 படிங்க. அங்க போட்டிருக்கு பாருங்க என்னன்னுட்டு. பிலிப்பியர் 2:13 நானே சொல்லி முடிச்சிட்டேன், நீங்க பைபிளை தேடி எடுக்கிறதுக்குள்ள. 2 கொரிந்தியர் 3:6 படிங்க. இப்போ புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி, நீ புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருந்தீனா நீ நல்லவனா மாறு, நல்லவனா மாறு, நல்லவனா மாறுன்னு பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை என்ன செய்தார்? தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? புது உடன்படிக்கை ஆவிக்குரியதாயிருக்கிறது. நீங்கள் நானும் யாரு? ஆவிக்குரிய மனுஷன். புது உடன்படிக்கை எப்படி இருக்கிறது? பழைய உடன்படிக்கை எப்படி? எழுத்துக்குரியதுன்னா எழுத்து கொல்லுகிறது. கவனிக்கிறீங்களா? எழுத்து என்ன செய்யும்? மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா 2 பேருடைய வாக்கின்படி அவன் என்ன செய்கிறான்? சாகுறானேன்னு போட்டிருக்கு. 2 பேர் சேர்ந்து இவன் இந்த பொல்லாப்ப பாவத்தை செஞ்சான்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து சொன்னா ஒரு மனுஷனை கொன்னே போட்டுடலாம். ஆனா புது உடன்படிக்கை என்னது? அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல், கவனிக்கிறீங்களா?
ஒரு பாஸ்டர் என்கிட்ட, ஒரு பாஸ்டர் இல்லை, போன வாரம் 2-3 பாஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, பாவம் செய்யாமல் இருக்கிறது எப்படி, பாவம் செய்யாமல் இருக்கிறது எப்படி? 2 கொரிந்தியர் 5:17 தான் பாவம் செய்யாமல் இருக்கிறது எப்படி. 5:17 மட்டும் இல்லை, 1 யோவான் 5:12 சொல்லுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால், பாவம் செய்யாத, குடிக்காத, சிகரெட் பிடிக்காதன்னு சொல்றதுக்கு நான் இங்க நிக்கல. நான் சொல்றதுனால நீ மாற போறதில்லை. அதுதான் வேதம் என்ன சொல்லி இருக்குது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். கிறிஸ்துவுக்காக வாழ்றது இல்லைங்க, கிறிஸ்துவுக்காக பைபிள்ல போடல. நீ கிறிஸ்துவுக்காக ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹலோ, ஒரு மாதிரி பாக்குறீங்களா? ஆமா, கிறிஸ்துவுக்காக உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா என்ன செய்யலாம்? கிறிஸ்துவுக்குள் நீ எல்லாவற்றையும் செய்யலாம். விளங்குதா? ஏன்னா 1 யோவான் 5:12 என்ன சொல்லுகிறது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அதாவது உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் கிரியை செய்கிறாரே தவிர நீங்க வெளியே உங்க மாற்றம் இல்லை. இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே இங்க வாங்க ஐயா, சீக்கிரம் வாங்க டமால்னு. இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே உங்க வெள்ளை முடி கருப்பு முடி ஆயிடுச்சா? இல்லை. இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாலேயும் வெள்ளை முடி தான், இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கு பின்னாலேயும் வெள்ளை முடி மாறிச்சா? இல்லை, அப்படியே தான் இருக்குது. விளங்குதா? அதனால உங்களை மாத்துறது என்னது? வெளியே இருந்து உள்ள மாத்துறது இல்லை, உள்ள இருந்து வெளியே மாற்றம். மாற்றம் எங்கிருந்து வருது? உள்ள. புது உடன்படிக்கை ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களால பாவம் செய்ய முடியாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன் பாவம் செய்ய மாட்டான்? ஏனெனில் அவருடைய வித்து. கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய துணை இல்லாம பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுடைய வயிற்றில் உற்பவித்து பிறந்தார். அதே போல நீங்கள் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவிக்குள்ளாக இயேசுவை போலவே பிறந்து விடுகிறோம். எத்தனை பேர் இயேசுவை போல பிறந்திருக்கிறீங்க? இயேசுவை போலவே நீங்க பிறந்ததுனால அங்க என்ன சொல்லியிருக்குது? மடமட ஒரு 2-3 வசனத்தை வாசிங்க, அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தை, சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்லிட்டேன். வாசிங்க. கலாத்தியர் 4:6 படிங்க. இப்போ கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால், ஹலோ, நீங்கள் நான் யாரு? தேவனுடைய புத்திரர். புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக, கவனிக்கிறீங்களா? தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் என்ன செய்திருக்கிறார்? அனுப்பினார். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது யாரு? குமாரனுடைய ஆவி. ஏன் அவருடைய குமாரனுடைய ஆவி வச்சிருக்கிறாரு? நீங்க பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்க உள்ளத்துல தந்திருக்கிறார். சரி, அந்த குமாரனுடைய ஆவியை பத்தி இன்னொரு வசனம் படிச்சிருங்களேன். ரோமர் 8:29 படிங்க. தன்னுடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் அவருடைய குமாரனுடைய சாயலாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் மாறிக்கிட்டே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க உங்களை மாத்தல, உங்களால உங்களை மாற்ற முடியாது. உங்களுக்குள்ளே குமாரனுடைய ஆவி இருந்து, அந்த குமாரனுடைய ஆவி என்ன செய்கிறது? அந்த குமாரனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த வேத வசனமாகிய வித்தினாலே நீங்கள் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த குமாரனுடைய ஆவியானவர் உங்க உள்ளத்துல இருந்து அவரே உங்களை நடத்தி அவரே உங்களை மாற்றுகிறார். ஏனென்றால் அங்கே சொல்லியிருக்குது, அப்போஸ்தலர் 10:38 படிச்சு அதில் அப்படியே நிறுத்திட்டோம். அந்த அப்போஸ்தலர் 10 தான் இருக்கிறேன் நான். இன்னும் நல்லவனா இருக்கன்னா என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நீங்க கிறிஸ்துவுக்காக வாழ முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவினாலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம். கவனிக்கிறீங்களா? உங்க பலத்தினால, சக்தியினால, பக்தியினால நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. உங்களுக்குள்ள இருக்கும் கிறிஸ்துவினாலே என்ன செய்யலாம்? அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர்
உங்களை கிறிஸ்துவின் வாழ்க்கை வாழும்படிக்கு அந்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஏன்னா இப்ப அப்போஸ்தலர் 10:38 மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அந்த தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியால் இந்த இடத்துல இன்றைக்கு யாரெல்லாம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்கள்னா என்ன? பலவீனம், சாபம், தரித்திரம், கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்காக இப்போ கொஞ்ச நேரத்துல எல்லா பிரச்சனையும், வேதனையும், சாபமும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் காண போக போகுது. ஏன்னா என்ன சொல்லி இருக்குது வேத வசனம்? திரும்பி தொடர்ந்து அப்போஸ்தலர் 10:38 படிச்சீங்க, அங்கே 43 படிங்க. இப்போ அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே, ஹலோ, அவருடைய நாமத்தினாலே என்ன பெறுவான்? பாவ மன்னிப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசு உன்னை மன்னிச்சாருன்னு சொன்னா நீ நிறைய பாவம் செய்வேன்னு சொல்றது அந்த மனுஷனுடைய பாஸ்டருடைய எண்ணம். ஆண்டவர் உன்னை மன்னித்தாருன்னா நீ என்ன செய்வேன்? ஆண்டவர் சொன்னார் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாய் இருப்பான். அப்ப ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுன்னு பிரசங்கம் பண்ணணுமா? இல்ல ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருக்கிறார் சொல்லணுமா? வேதவசனம் என்ன சொல்லுது? எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அவரிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான். அப்போ அதிக மன்னிப்பு பேசணுமா, அதிக அன்பை பேசணுமா? அதிக மன்னிப்பு பேசினா என்ன ஆகும்? நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் மாறி போவீர்கள். அந்த மன்னிப்பை பத்தி எங்க போட்டிருக்குது எல்லாருக்கும் தெரியும், நம்ம சபையார் எல்லாருக்கும். எபிரேயர் 8:11 என்ன சொல்லியிருக்க? 8, ஏனெனில் நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பாவத்தை, உங்க அக்கிரமத்தை ஆண்டவர் நினைக்க மாட்டாராம். எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இந்த செய்தியை கேட்டிருக்கீங்களாங்க? நானும் சின்ன வயசுல இருந்து பெந்தைகோஸ்து கோயிலில் தான் வளர்ந்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 40 வயசு வரைக்கும் இந்த வசனத்தை நான் யாரும் பிரசங்கம் பண்ணி கேட்டதில்லை. ஏன் 40 வயசு சொல்லணும்? இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன செய்யல? இந்த வசனத்தை யாரும் பிரசங்கம் பண்ணி கேட்கல. ஏன் கேட்கல? பாஸ்டருக்கே நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் உன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் நினைக்க மாட்டாருன்னு எபிரேயர் 8:12 சொன்னா, ஒரு பிரதர் சொல்றாரு, இவர் நம்ம பைபிள்ல இருந்து தான் பேசுறாரா இல்ல வேற ஏதாவது பைபிள்ல இருந்து பேசுறாரா பாருன்னு சொல்லி நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க பிரதர் சிஸ்டர். எபிரேயர் 8:12 நான் சொல்றது இருக்குதா இல்ல நானா என்னத்தான் சொல்றேன்னு செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அங்க என்ன சொல்லி இருக்குது? ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி உங்க பாவத்தை அக்கிரமத்தை ஆண்டவர் நினைக்க மாட்டாரு. சொல்லுங்க, உங்க பாவத்தை உங்க அக்கிரமத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஏன் நினைக்க மாட்டாரு? நீங்க பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் உள்ள எல்லா பாவத்தின் கிரயத்தையும் யாரு சுமந்து விட்டது? யாரு? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உங்க பாவம் உங்க அக்கிரமம் எல்லாம் யார் மேல நினைக்கப்பட்டு விட்டது? இயேசு கிறிஸ்துவின் மேல். நீங்க பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் உள்ள எல்லா பாவமும் யார் மேல நினைக்கப்பட்டு விட்டது? இயேசுவின் மேல். இந்த உதாரணத்தை சொன்னாதான் புரியும். ஏன்னா நம்முடைய செய்தி டெலிவிஷன்ல ஒவ்வொரு நேரம் போடும்போது ஒவ்வொரு புது ஆள் பார்க்குது. இப்போ இவரை கேட்கறேன், கவனிங்க. ஆண்டவர் இயேசு ஒரு 25 வயசுல ஏத்திருப்பீங்களா? சரி, ஒரு 25 வயசுல இவர் இயேசு ஏத்துக்கிட்டார்னா 25 வயசு வரைக்கும் உள்ள பாவத்திற்குரிய கரையத்தை இயேசு சிலுவையில சுமந்தாரா இல்ல இவர் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் உள்ள எல்லா பாவத்திற்குரிய கரையத்தை இயேசு சுமந்தாரா? எப்படிங்க? நீங்க பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் உள்ள. சரி, அப்படின்னா அதை மாத்தி இப்படி சொல்லலாமா? இவருடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்தையும் இயேசு சிலுவையில என்ன செய்து விட்டார்? சுமந்து விட்டார். எப்படி சுமந்தாரு? இவர் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால இவருடைய பாவத்தை சுமக்கும் போது இவர் 25 வயசு வரைக்கும் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை இயேசு சிலுவையில அனுபவிக்கல. இவர் இயேசு சிலுவையை சுமக்கும் போது 2000 வருஷத்துக்கு முன்னால இவரும் பிறக்கல, நானும் பிறக்கல, என் செய்தியை கேட்கல, நீங்களும் என்ன செய்யல? பிறக்கல. அதனால இயேசு கிறிஸ்து இன்ஸ்டால்மெண்ட்ல உங்க பாவத்தை மன்னிக்கல. 25 வயசு வரைக்கும் செஞ்ச பாவத்தை மன்னிச்சுட்டு 25 வயசுக்கு மேல ஒவ்வொரு பாவத்தையா இன்ஸ்டால்மெண்ட்ல
ஒவ்வொன்றா அன்னன்னைக்கு வந்து ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன மன்னியும் கேட்டு அதுக்கப்புறம் அவர் மன்னிச்சாரா, இல்ல பிறக்கிறதுக்கு முன்னாலே எல்லா பாவத்தையும் மன்னிச்சாரா? இப்படிங்க. சரி, அதுக்கு வேத வசனத்தை படிக்கிறீங்களா? 2:7 எபேசியர் 2:7 1:7 பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலேன்னு வரும் பாருங்க. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதாவது இவருடைய பாவ மன்னிப்பு இவரை சார்ந்ததில்லை. இவர் அறிக்கையிடுறதுனால ஆண்டவர் இவரை மன்னிக்கல. கவனிக்கிறீங்களா? ஏன்னா இவர் என்ன அறிக்கையிடுவாரு? 100 பாவம் செஞ்சுட்டு 5 தான் அறிக்கையிடுவாரு. ஏன்னா மீதி 95 இவருக்கு என்னவா தெரியாது? பாவமா தெரியாது. அப்புறம் அந்த 95 ஆண்டவர் கணக்கு வச்சு இவரை கமான் அப்படி ஒரு ஃபிளாஷ் விட்டு ஒரு வெட்டி தள்ளி விட்டாருன்னா என்ன ஆகிறது சொல்லுங்க? அதனால ஆண்டவர் என்ன செய்யல? இன்ஸ்டால்மெண்ட்ல மன்னிக்கல, நீ அறிக்கையிட்ட அளவுக்கு மட்டும் மன்னிக்கல. அதாவது உங்க பாவ மன்னிப்பு உங்களை சார்ந்தது இல்ல, உங்க கிரியை சார்ந்தது இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு செய்தி தலைப்பு ரோமர் 9:11. அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிற அவராலே நிலை நிற்கும். அவருடைய தீர்மானம் ரோமர் 9:11 சொல்றாங்க. அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே என்ன செய்யும்? நிலை நிற்கும். அதுதான் ஒரு உதாரணம் பார்த்தோம். ஆபிரகாம் ஆகாரோடு சேர்ந்து ஒரு இஸ்மவேலை உண்டாக்கின உடனே ஆண்டவர் மாத்திக்கிட்டாரா? சரி, நான் என் தீர்மானத்தை மாத்திக்கிறேன். யாரு? ஈசாக்கு இல்ல, இஸ்மவேலை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் தீர்மானத்தை மாத்திக்கிட்டாரா? மாத்தல. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே என்ன செய்யும்? அவருடைய தீர்மானத்தை எந்த நோயும் பேயும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. எந்த தரித்திரமும் என்ன செய்ய முடியாது? அவருடைய தீர்மானத்தை மாற்ற முடியாது. அவராலே தீர்மானம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை சாத்தான் தரித்திரத்திலும் வறுமையிலும் சாபத்திலும் போட்டு அலக்களிக்கிறான். அந்த சாத்தானுடைய கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார்? வெளிப்பட்டார். அது மட்டும் இல்லாம வாசிங்க, லூக்கா 5:17 படிங்க. Thank you Jesus. லூக்கா 5:17 படிங்க. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது கலிலேய யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்தும் வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்த பொழுது, அதுக்கு தான் அதை படிக்க சொன்னேன். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகள் எந்த பிணியாளியா இருந்தாலும் சரி, எந்த பிணியா இருந்தாலும் சரி, எந்த தோல் சம்பந்தமான வியாதியா இருந்தாலும் சரி, போன வாரம் நம்ம டெலிவிஷன் நிகழ்ச்சியை பார்த்து யாரோ ஒருத்தர் ஒரு SMS அனுப்புனாங்க. அந்த நோய் பேர் கூட எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. அவங்க அதை மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. என்னது இன்டெஸ்டைனல் என்னமோ போட்டிருக்குது. சரி, உனக்கு எந்த இன்டெஸ்டைன் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எந்த இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது என்ன செய்யும்? நீங்கும். எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இப்ப லூக்கா 4:18 படிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். என் மேல கர்த்தருடைய அந்த அபிஷேகம் வல்லமை இப்பொழுது இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இந்த இடத்துல அலக்களிக்கிற எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகள், எல்லா விதமான பிசாசின் மந்திர தந்திர கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது இந்த இடத்தை விட்டு வெளியே நீங்கி போகும். இந்த இடத்துல மட்டும் இல்ல, என்னுடைய செய்தியை டெலிவிஷன்ல கேட்கிற ஆளா இருந்தாலும் சரி, இப்போ எல்லா அந்தகார கட்டுகளும் கிரியைகளும் போகும் வெளியே. அதுக்கு முன்னாலே இந்த பேட்டரி ஆஃப் பண்றான். பேட்டரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரைட். இப்போ கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்க போகிறது.
you Lord. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இப்போ கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்க மேல இருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவியும் வெளியே போக போகிறது. ஏனென்றால் அங்கே போட்டிருக்கிறது லூக்கா 6:19, அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். இப்பொழுது இந்த இடத்துல அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? இப்போ கர்த்தருடைய வல்லமை இங்க இருக்கிற எல்லாரையும் தொட போகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும், எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஊற்றப் போகிறார். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இன்னைக்கு அதனாலதான் முதல்ல ஆராதனை இல்லாமலே நிறுத்திட்டேனா. சரி, இன்னைக்கு செய்தியோட சேர்த்து ஆராதனையோடு ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வரணும். எப்படி அந்த விடுதலை வரணும்னுட்டு ஒரு வசனத்தை படிங்க. 4:30 படிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே. இப்ப அதெல்லாம் இங்க நடக்க போகுது, அதுக்கு தான் அதை படிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும். இப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய கரத்தை என்ன செய்ய போகிறார்? நீட்ட போகிறார். அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி 33ஆம் வசனம் படிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எதை பத்தி மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். சரி, இயேசு உயிரோடு இருக்கிறதுனால இப்படி நம்ம சபையில ஆராதிக்கிற நேரத்துல நடந்த அற்புதத்தை பத்தி இப்போ ஒரு சாட்சி சொல்றதுக்கு அந்த மைக்கு கூட சீக்கிரம் வாங்க, மடமட வாங்க, இப்படி வாங்க, நீங்க தான் வாங்க. இப்போ இப்படி ஆராதிக்கும் போது உங்க ஹஸ்பண்ட் பிரதர் முத்துக்குமாருக்கு ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை சொல்லுங்க. இடுப்பு வலியா இருந்தாங்க. இடுப்பு வலி. பிரீத்திக்கு உடம்பு 1.5 மாசம் அவருக்கு மட்டும் இருந்தது சொல்லுங்க. இடுப்பு வலி. இடுப்பு வலி. அப்புறம் இடுப்பு வலி மாதிரி கட்டி மாதிரி இருந்தது. கட்டி இருந்தது. கட்டி என்னாச்சு? அது மறைஞ்சு போச்சு. கட்டி மறைஞ்சு போச்சு. எப்படி மறைஞ்சது? இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்றாரு? இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, அத சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். சரி, இப்போ பிரதர் முத்துக்குமாருக்கு முதுகுல இருந்த கட்டி என்ன செஞ்சது? மறைஞ்சு போச்சு. சரி, இப்போ எதுக்காக சொல்றோம்? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, இந்த சாட்சி எதுக்காக கேட்கிறோம்? இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு சொல்லுங்க, இயேசு என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. ரைட். அடுத்தது இப்போ பிரதர் முத்துக்குமாருக்கு சொல்லிட்டீங்க. அடுத்தது உங்க மகளுக்கு பிரீத்திக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சாரு. 1.5 மாசமா இடுப்பு வலி. 1.5 மாசமா என்ன இருந்துச்சு? பின்னாடி முதுகு வலி இருந்துச்சு. அயோடெக்ஸ் எல்லாமே போட்டு, அயோடெக்ஸ் எல்லாம் போட்டு அதுவும் நல்லா ஆகல, போட்டு சரியாகல. அப்பான்னு ஜெபிச்சு, அப்பா எனக்கு எப்படியாச்சும் சுகத்தை கொடுக்கணும், எப்படியாவது சுகம் தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. நான் கூட்டு போக மாட்டேன், எந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக மாட்டேன், கர்த்தர் அற்புதம் செய்வாருன்னுட்டு, கர்த்தர் அற்புதம் செய்வாருன்ட்டு இங்க நம்ம ஆராதிக்கிற நேரத்துல கர்த்தர் அற்புதம் செஞ்சார். அதே போல இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு. ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்றாரு? இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னுட்டு இன்னொரு சாட்சி ஒண்ணு கூப்பிடலாமா? இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? பலமாய் சாட்சி சொன்னார்கள். ரைட். இப்போ இவங்க கிட்ட என்ன கேட்க போறேன்? வாங்க வாங்கம்மா. அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? கர்ப்பப்பையில கேன்சர். கர்ப்பப்பையில கேன்சர் இருந்தது. அந்த அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? 76 வயசு. 76 வயசு இருக்கும். நாங்க வேற என்ன மந்திரமோ எந்த தந்திரமோ செய்யல. கேன்சரை சுகமாக்குகிற இயேசு உயிரோடு இருக்கிறார். வாங்க, நீங்க மேல வாங்க, மேல வாங்க. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 76 வயசு அம்மாவானாலும் கேன்சரை சுகமாக்குகிற இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, கேன்சரை சுகமாக்குகிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அது மட்டும் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு ஏன் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்? சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். அதை மட்டும் சொல்லுங்க. அத சொல்லுங்க. இயேசு
உயிரோடு இருக்கிறார். ஆமீன். இயேசு உயிரோடு இருக்கிறார். இவங்க எங்க இருக்கிறாங்க? சென்ட்ரல் கிட்ட அங்க இருந்தாங்க, இப்போ வீடு மாறி போயிட்டாங்க இல்லையா? முல்லை நகர்ல மாறி போய் இருந்து இப்போ இன்னைக்கு அவங்க சாட்சி சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே யாருக்கிட்டையும் சொல்லல, இவங்க கிட்டையும் சொல்லல, அவங்க கிட்டையும் சொல்லல. ஏன்னா சொன்னேன்னு வச்சுங்க, இதை சொல்லலாமா அதை சொல்லலாமான்னு அவங்க மனதை போட்டு குழப்பிக்கிட்டு வருவாங்க. நான் ஒன்னும் சொல்லாம வாங்க, நீங்க ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் சொல்லி இன்னைக்கு என்ன செய்ய வச்சோம்? கர்த்தருடைய அற்புத சாட்சியை நம்ம இங்க கேட்டோம். ரைட், நன்றி. நீங்க வார வாரம் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றதுனால அந்த அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா, glory. இப்ப எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தாளம் போடாதீங்க. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. வாசிக்கிறவங்க எல்லாரும் பாட்டு பாடி வாசிங்க. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா, ஆஹா,
கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கருத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. Oh, let the fire of God touch your people in Jesus' name. உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே நீங்கி போ. இயேசுவின் நாமத்திலே. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றானவர். அவர் இருக்கிற எல்லா தரித்திரத்தையும் கடன் பிரச்சனையும் இயேசுவின் நாமத்திலே இப்போதே நீங்களாகும்படிக்கு அவருடைய ஐஸ்வர்யம் பெருக கர்த்தர் நம்ம எல்லாரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்.
glorify your name. Glorify your name in all the earth. Glorify your name. Yes, Lord. Glorify your name. Glorify your name in all the earth. மறுபடியும் glorify your name. Glorify your name. Glorify your name in all the earth. Hallelujah. Glory, hallelujah. 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 எல்லாரும் கொஞ்ச நேரம் பரிசுத்தாவிக்குள்ளாக கலிகூறுவோம். Hallelujah. 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 அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா பலவீனமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே நீங்கி போவதாக. Hallelujah. 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நான் வணங்கிடுவேன், நான் வணங்கிடுவேன் இயேசு ஒருவரையே, இயேசு ஒருவரையே. நன்றி நிறைந்த நாவினால், நாவினால் நான் வணங்கிடுவேன், நான் வணங்கிடுவேன், நான் ஸ்தோத்தரிப்பேன். கைகள் உயர்த்தியே, கைகள் உயர்த்தியே, நன்றி நிறைந்த நாவினால், நாவினால் நான் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, come on, every hands lifted up. Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். Hallelujah. Hallelujah. Lift your hands. Hallelujah. Hallelujah. With my hands lifted up, with my hands lifted up, and my mouth filled with praise, and my mouth filled with praise, with the voice of thanksgiving, with the voice of thanksgiving, I bless thee, O Lord. 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 With the voice
of the living God. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? Spirit of the living God, fall fresh on me, fall fresh on me. Spirit of the living God, fall fresh on me. Melt me, melt me, mold me, mold me, fill me and use me, fill me and use me. வாசிக்கிறீங்களா இல்லையா? சத்தமே காணோம். Spirit of the living God, fall fresh on me. Hallelujah. Ibaba gadi di de bidi mine da bidi bara baba. Hallelujah. 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 இப்போ கவனிங்க, யாருக்கெல்லாம் எங்கெங்க பலவீனம் இருக்குதோ அங்க ஒரு கை வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு அல்லேலியா ஒரு தடவை பாடிவோம். பாடி முடிச்ச உடனே செக் பண்ணி பாருங்க, அந்த நோய் அந்த சாபம் அங்க இருக்காது. இப்போ ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். எது தலைவலி, நெஞ்சு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, கை கால் வலிகள், எல்லா பலவீனமும், எந்த இன்டெஸ்டைன் ப்ராப்ளமோ இல்ல கிட்னி ப்ராப்ளமோ, இயேசுவின் நாமத்துல இங்க மட்டும் இல்ல, டெலிவிஷன்ல பாக்குறவங்களுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இப்ப விடுதலை கொடுப்பார். ஒரு கையை எங்க பலவீனம் இருக்குதோ அங்க வச்சுக்கிடுங்க. ஒரு கையை நேரா மேல உயர்த்திக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாமா? ஹalleluya, hallelujah, 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 hallelujah. தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே ஊற்றினபடியால் அந்த ஆவியானவருடைய பலத்தினாலே இப்பொழுது எல்லா பலவீனங்கள், நோய்கள், எல்லா வலி வேதனைகள் இப்பொழுதே இந்த சரீரத்தை விட்டு நீங்கி வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. அந்த தலைவலி பிரச்சனை இப்பொழுதே நீங்கி போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஹalleluya. அவருடைய தழும்புகளால் உண்டாகிற சுகம், அவர் சுமந்த எந்த பலவீனத்தையும் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் பாடுங்க. ஹalleluya, hallelujah, hallelujah. Be healed in Jesus' name. Hallelujah. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்திலே. Hallelujah, 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 hallelujah. அப்படியே கர்த்தரை நாம் துதித்துக் கொண்டிருக்கும் அதே நிலையிலேயே யாராவது ஒருவர் 1 நாளாகவும் 29:11 வேதத்தை எடுக்க முடிஞ்சவங்க எடுத்து 1 நாளாகவும் 21:10 11 29:11 எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா?
542 பக்கம். கர்த்தாவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கவனிச்சிங்களா? வானத்திலும் பூமியிலும் இருக்கிற எல்லாமே யாருடையது? அவருடையது. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். அடுத்தது படிக்கிற எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. சொல்லுங்க. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவர் தாமே நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களையும் சிலுவையிலே சுமந்தார் என்ற வேத வசனம் இங்கே என் வாழ்விலே இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு சுமந்த பலவீனத்தை நான் சுமக்க வேண்டியதில்லை. ஆமீன். இயேசு சுமந்த பலவீனத்தையோ நோய்களையோ சாபத்தையோ நீங்க சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப யாருக்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ இப்போ ஆராதிக்கும் போது அந்த பலவீனம் என்ன செஞ்சிடும்? போயிடும். முடிச்ச உடனே இப்போ பாடி முடிச்ச உடனே யாருக்கெல்லாம் சுகமாச்சோ நீங்க முன்னால வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் சுகமாச்சோ நீங்க இயேசு அற்புதம் செஞ்சாருன்னு இயேசுவை மகிமைப்படுத்தினா போதும். இயேசு உயிரோடு இருக்கிறார். அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. இயேசு என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இயேசுவை நாம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே. வரமே உன்னை கேட்க, வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். எல்லாரும் சொல்லுங்க. ஆகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உன்னை நினைத்தான் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். நிலையாய் உன்னை நினைத்தான் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே. வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். 5
எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி 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 இயேசுவே உமக்கு நன்றி 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 இயேசுவே. அப்படியே எல்லாரும் உட்காருங்களேன். உட்கார்ந்து கூட பாடலாம். உட்காருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கரங்களை 2 கரங்களையும் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லாம பாத்திரர் 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 இயேசுவே நீரே பாத்திரர் 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Glory. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Glory. Thank you. Thank you, Lord. Glory. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. இப்போ ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தார். உங்களுக்கு எப்படிமா இருக்குது? என்ன உங்களுக்கு காலில் வலி எப்படி இருக்குது? இப்போ உட்காருங்க. உட்கார்ந்து எழும்புங்க. உட்காருங்க. இயேசுவின் நாமத்தில் கீழே உட்கார்ந்து எழும்புங்க. இல்லைங்க, முதல்ல கீழே உட்காருங்க. எழும்புங்க. எழும்புங்க இயேசுவின் நாமத்தில். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இப்போ சரியா போச்சா இல்லையா? லேசா இருக்குதா? இங்க வாங்க. அது கூட போகணும். இப்போ வேற யாருக்கு கர்த்தர் சுகம் தந்தார்? இங்க வாங்க. ஹல்லேலூயா. சுகம் பெற்றுக் கொள்றதுக்காக கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே எல்லா பலவீனத்தின் ஆவியும் இந்த சரீரத்தை விட்டு இப்பொழுதே வெளியே இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. எதை செய்ய முடியல இப்ப செய்யுங்க. இப்போ 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 நல்லா உட்கார்ந்து எழும்புங்க. இப்போ இப்போ நல்லா உட்கார்ந்து எழும்புங்க. ஜீசஸ் நேம். Glory. Thank you, Lord. Hallelujah. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ நல்லா இருக்கு ஐயா. சுகம் கொடுக்கிறது யாரு? கர்த்தர் இயேசு. இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். வேற யாருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்? யாரா இருக்கிறீங்களா? இயேசு உயிரோடு இருக்கிறார் சொல்றதுக்கு யாரா இருக்கிறீங்களா? இங்க இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆகவே என்னை தொட்டார். இருக்கிறீங்களா? யாருன்னா இப்போ இப்போ சுகம் பெற்றவர்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக. ஹல்லேலூயா. Glory. Glorify your name in all the earth. Glorify your name. Glorify your name. Glorify
your name. Glorify your name in all the earth. Glorify your name. Glorify your name. Glorify your name in all the earth. Father, we love you, we praise you, we adore you. Glorify your name in all the earth. Glorify your name. Glorify your name. Glorify your name in all the earth. Glorify your name. Glorify your name. Glorify your name in all the earth. கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடியால், உயிரோடு இருக்கிறபடியால், எல்லாரும் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ரைட், இப்போ 105 சங்கீதம் 37 வசனம் படிங்க. சங்கீதம் 105 37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில், ஹலோ கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் யார வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார்? யார? ஒரு ஆட்டை பலி செலுத்தி அதை வாசல் நிலைக்கால்களிலே பூசி, அந்த பஸ்க ஆட்டை புசித்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? வெள்ளியோடும். அப்போ கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றா என்னெல்லாம் கிடைக்கும்? வெள்ளி, பொன்னு, ஆஸ்தி, தயவு கிடைக்க பண்ணினார். எங்க போட்டிருக்குது? யாராவது ஒருத்தர் யாத்திராகமும் 12 36 37 படிங்க. யாத்திராகம் 12. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினதினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். கர்த்தர் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். யாருக்கு? ஒரு பஸ்காவை ஆசரித்தவர்களுக்கு. அதே போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த உலகமாகி எகிப்திலே தயவு கிடைக்கும்படிக்கு செய்கிறார். சரி, அடுத்தது இன்னொரு கேள்வி. சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறலாமா கூடாதா? அதுக்கு வேதத்திலிருந்து விளக்கத்தை தெளிவாக கவனிச்சு எழுதணும்னா எழுதிக்கிறேங்க. எடுங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. ஒன்று கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. எண்ணத்தினாலெனில், கவனிக்கிறீங்களா? அவிசுவாசியான புருஷன் தன் மனைவினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசமான மனைவியும் விசுவாசியான தன் புருஷனால் என்ன செய்கிறான்? பரிசுத்தமாக்கப்படுகிறான். அதனால உங்க கணவர் ரட்சிக்கப்படலனா உங்க மூலமா உங்க கணவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தமாக்கப்படுகிறார். உங்க மனைவி ரட்சிக்கப்படலனா உங்க மூலமா உங்க மனைவி என்ன செய்கிறார்? பரிசுத்தமாக்கப்படுகிறார். இங்கே வசனம் போட்டிருக்குது, நான் சொல்லல. 1 கொரிந்தியர் 7:14 போட்டிருக்கேன், படிங்க. அப்புறம்
இல்லாவிட்டால் அதே போல கணவனும் மனைவியும் பரிசுத்தமாக இருக்கிறது போல உங்கள் பிள்ளைகளும் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாக இருக்கிறது. விளங்குதா? அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பந்தி கொடுக்கலாமா கூடாதா? என்ன போட்டிருக்குதுங்க? கணவன் அவிசுவாசியான மனைவி புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள், அவிசுவாசியான புருஷனும் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். அதனால் என்ன நடக்குது? இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்கும். இல்லாவிட்டால் கிடையாது, நீங்கள் பரிசுத்தமாக இங்கே வந்திருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளும் என்னவா இருக்கிறது? பரிசுத்தமாக இருக்கிறது. விளங்குதா? சரி, அது மட்டும் இல்லை, அன்றைக்கு ஒரு ஆட்டை அடித்து வாசல் நிலைக்காலில் ரத்தம் பூசினப்போ யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க? யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க? அப்பா, அம்மா, பிள்ளைகள் உள்ளே இருந்தாங்களா இல்லையா? இல்லை பிள்ளைங்களை வெளியே அனுப்பிட்டாங்களா? இல்லை, பிள்ளைகளும் உள்ளதாக இருந்தாங்க இல்லையா? அதனால் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், ஜீவ அப்பம் நானே. ஜீவனாகி அப்பத்தை புசிச்சா, அதை சொல்ல வேண்டாம், ஜீவனாக அப்பத்தை புசித்தா ஜீவன் உண்டாகுமா மரணம் உண்டாகுமா? எப்படிங்க? சரி, இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்? 1 கொரிந்தியர் 11 வந்துருங்க. 11:20 படிங்க. இல்லையே, தப்பு. 1 கொரிந்தியர் 11:29. சாரி. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படிக்கு என்ன செய்கிறான்? போஜன பானம் பண்ணுகிறான். சரி, அபாத்திரன் யாரு பார்த்துடலாமா? யாருங்க அந்த அபாத்திரன்? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதவன் தான் யாரு? அபாத்திரன். நீங்க இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய சரீரம் யாரை குறிக்குது? இயேசுவின் சரீரம். கர்த்தருடைய அப்பம் யாரை குறிக்கிறது? அப்படி கேட்கணும் இல்லையா? சாரி, அப்பம் யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அப்பம் யாரை குறிக்குது? இங்க பாருங்க, எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பாருங்க, அப்பம் யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவின் ஆனந்த், பிரபாகர். அப்பம் யாரை குறிக்குது? அப்பம் யாரை குறிக்குது? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இல்லையா? திராட்சை ரசம் எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சரி, அதை நிதானித்து புசித்தால் என்ன வராது? அபாத்திரன் கிடையாது. வணங்குதா? கர்த்தருடைய சரீரம் என் பாவத்திற்காக நான் மரிப்பதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார்? அவருடைய சரீரம் பிற்கப்பட்டதினால் அந்த சரீரத்தின் நிமித்தமாக அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். அவர் நமக்காக மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, அவர் உயிரோடு இருக்கிறபடியினாலே அவருடைய சரீரமாகிய அப்பத்தை புசிக்கும் பொழுது நமக்கு தயை கிடைக்கிறது. கர்த்தர் நமக்கு ஜீவன் உண்டாக்கி கொடுக்கிறார். என் அப்பத்தை, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். வழங்குதா? ஆண்டவர் அவனை என்ன சொன்னாரு? கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். இவ்வளவு வேத வசனத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்ன செய்யலாமா, கொடுக்கலாமா அப்படின்னு. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? எங்க பெந்தைகோஸ்தக்காரன் கண்ணுக்கு தெரியாதது ரோமன் கத்தோலிக்கனுடைய கண்ணுக்கு தெரியுது. அது தெரியுமா? அங்கே டெய்லி விற்கிறாங்களாம். என்னது? கர்த்தருடைய பந்தி தினமும் கொடுக்குறாங்க. இங்கே வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கறதுக்கே கேள்வி கேட்டால் எப்படி? ஒரு சில சர்ச்சில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. அதுவும் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறதுல பாஸ்டரு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த சபைக்கு வர்ற ஆள் யாரா சண்டை போட்டார்னா அந்த ஆளுக்கு என்ன கிடையாது? கர்த்தருடைய பந்தி கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்ன உண்டு? கர்த்தருடைய பந்தி உண்டு. ஏன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உண்டு? இயேசுவை நம்பி, இயேசுவெல்லாம் நீங்கள் எல்லாம் நேசிக்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கிறீங்க. இயேசு மேலே விருப்பம் இல்லாமல் யாரும் இங்கே வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாருமே யாரை நேசிக்கிறீங்க? இயேசுவை நேசிக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபத்தை சொல்லுங்க. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருந்தீங்கன்னா நான் சொல்ற ஜெபத்தை சொல்லி இயேசுவை ஏற்றுக்கிடுங்க. சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே, எனக்காக, என் பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தபடியால் நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், இயேசு கிறிஸ்துவே என் ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே உயிரோடு இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ள எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் கர்த்தருடைய பந்தியை பெறணும்னு சொல்லிட்டு பைபிளில் கிடையாது. விளங்குதா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லுகிற எல்லாரும் இந்த பந்தியில் என்ன செய்யலாம்? பங்கு பெறலாம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் சொல்லி இயேசுவை அறிக்கையிடுகிற எல்லாரும் என்ன செய்யலாம்? கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறலாம். இப்போ ஆண்டவரே, எங்களுக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்காய் நன்றி. எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தை பெற்றுக்கொண்டு, ஒரு சிலர் புதுசாக வந்திருக்கிறதுனால கர்த்தருடைய சரீரத்தை பெற்றுக்கொண்டு கையில் வச்சிருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யலாம்? புசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கலாம். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும் பொழுது கர்த்தருடைய பலன் பெருகும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் அன்பை குறித்து பாடலாமா? அன்பு எத்தனை பெரியது, என்னாவும் விவரிக்க அரியது. அது ஆழம் அகலமும் அளந்திட இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. அன்பு எத்தனை பெரியது, என்னாவும் விவரிக்க அரியது. அதில் ஆழம் அகலமும் அளந்திட இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர், அளவற்ற அன்பினால் பேசுனி அழைத்தீர். நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தால். நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர், அளவற்ற அன்பினால் பேர் சொல்லி அழைத்தீர். நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தால். 100,000 துதிகளால் உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன். அன்பு எத்தனை பெரியது, என்னாவும் விவரிக்க அரியது. அதில் ஆழம் அகலமும் அளந்திட இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர், அளவற்ற அன்பினால் பேர் சொல்லி அழைத்தீர். நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தால்.
ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கலாம். Thank you Lord. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்காய் சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் ஆண்டவருடைய இரத்தத்துக்கு நன்றி சொல்லி எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. The blood of Jesus, oh the blood of Jesus, oh the blood of Jesus, He washes white as snow, He washes white as snow. Blood of Jesus, oh the blood of Jesus, oh the blood of Jesus, He washes white as snow. பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பெற்றுக்கொண்டீங்களா? பெற்றுக்கொள்ளாதவங்க யாரா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவருடைய ரத்தத்துக்கு நன்றி சொல்லிட்டீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ரத்தத்தை பானம் பண்ணலாம். தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் உள்ளத்திலே ஊற்றி இருக்கிறேன் என்று சொல்ல சொன்னார்.
ஆகவே அவருடைய குமாரனுடைய ஆவி நம்மிடத்தில் இருந்து அவருடைய சாயலாக நம்மை மாறும்படிக்கு அந்த குமாரனுடைய ஆவி நம்மிடத்தில் இருக்கிறது. நில்லுங்க, அப்படி முடிச்சு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். நில்லுங்க. காணிக்கைக்கு பாட்டு பாடணுமா? சரி, காணிக்கைக்கு பாட்டு பாடணுமா? பாடிடும். இது பாடுங்க. எண்ணி எண்ணி துதி செய்வாய். 5 கொடுங்க. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. துதி செய்வாய், உன்னை நோக்கும் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் கண்ணின் முன்னே பதறாதே, மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைப்பாதே, மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைப்பாதே. துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. துதி செய்வாய், இயேசுவின் நாமமே. உனக்கு நீராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு நீராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாக்கத்து மீறியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாக்கத்து மீறியவர். துதி செய்வாய், இலக்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. துதி செய்வாய், யோர்தான் துளைந்து வரும்போது என்னத்தை பாருங்களோ, யோர்தான் துளைந்து வரும்போது என்னத்தை பாருங்களோ, எலியாவி தேவன் எங்கே உங்கள் விசுவாச சோதனையில், எலியாவி தேவன் எங்கே உங்கள் விசுவாச சோதனையில். துதி செய்வாய், அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. துதி செய்வாய். ரைட், அப்படியே உட்காருங்க. ஒரு சில அறிவிப்புகளை சொல்லிடுறேன், கவனிங்க. முக்கியமான அறிவிப்பு ஒன்று சொல்கிறேன். வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி இந்த இடத்துல எக்மூரில் டச் ஜீசஸ் டவரில், இந்த இடத்துல எக்மூரில் பிடி சந்து எதிர் வழியாகவும் வரலாம், இல்லை எக்மூர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எதிர் சந்து வழியாகவும் வரலாம்.
அக்டோபர் 2ஆம் தேதி இந்த இடத்துல கிருபை கருத்தரங்கு வச்சிருக்கிறோம். அதனால லீவ் அன்னைக்கு எல்லாரும் நோட் பண்ணிக்கிடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபைனா என்னன்னு சொல்லி தெளிவாக கற்றுக்கொள்வதற்காக போதகர்களும் ஊழியம் செய்கிறவர்களும் ஊழியம் செய்ய விருப்பம் இருக்கிறவர்களும் வரலாம். என்னைக்கு? அக்டோபர் 2ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் ஒரு 2 மணி, சாயங்காலம் 4 மணிக்கு முடிப்போம். வந்து கர்த்தருடைய கிருபை பற்றி கற்றுக்கொள்ள வாருங்கள். கிருபை கருத்தரங்கு இந்த இடத்துல எக்மூரில் 29 பெரும்பால் ரெட்டி தெரு டச் ஜீசஸ் டவரில் வைத்து கிருபை கருத்தரங்கு நடைபெறும். வந்து ஆண்டவர் இயேசுவை நாம் அறிந்து கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஊழியம் செய்ய விருப்பம் இருக்கிறவர்களும் ஊழியம் செய்கிறவர்களும் போதகர்களும் வந்து என்ன செய்யலாம்? பங்கு பெறலாம். கிருபை கருத்தரங்கு நம்ம சர்ச்சில் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. மறுபடியும் இந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி இந்த இடத்துல வைத்திருக்கிறோம். வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது இப்போ இந்த ஆகஸ்ட்ல இது 3வது வாரமா 4வது வாரமா 4வது வாரம் நினைக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபையில் ஆகாரம் கொடுக்கிற வழக்கம் உண்டு. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகாரம் கொடுப்பதற்கு நம்ம சிஸ்டர் அம்பிகா அவர்கள் பொறுப்பெடுத்து 2500 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. யாராவது ஒருவர் நம்முடைய சபைக்கு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கலான்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் 2500 ரூபா கொடுத்தா போதும். அடுத்த வாரத்துக்கு நீங்கள் அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். நம்முடைய சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் கிருபை கற்றுக்கொள்ளுகிறபடியால் எல்லாரும் கிருபையுள்ளவர்களாய் மாற கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய சபைக்கு நீங்கள் வருகிறவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னுடைய யோசனை 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப நேரம் உட்கார வைக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் கிடையாது. கவனிச்சிங்களா? 1/4 மணி நேரம் தான் கர்த்தர் இதை சொல்ல சொன்னார்னா அதை மட்டும் ஜெபம் பண்ணி அதை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு கர்த்தர் இதை தான் சொல்ல சொன்னார்னு சொல்லி முடிச்சிருவோம். அதனால் உங்களை உட்கார வச்சு நேரத்தை இழுக்கணும், பொழுதுபோக்கணுன்றது என்னுடைய விருப்பம் கிடையாது. இப்போது அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு 110ஆம் சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால் சிறியோர் பெரியோர் இந்த படிக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்னு கிடையாது. 110ஆம் சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை குறித்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்த வாரம். அதனால் கூட கொஞ்சம் நேரம் ஆனாலும் இயேசுவை நாம் சந்தோஷமாய் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது கவனிங்க, நாளைக்கு அமாவாசை. அதனால் சாயங்காலம் இங்கே ஒரு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபம் வைக்கலாமா? வச்சாவும் நீங்கள் வருவீங்களா? நாளைக்கு பிசாசு பல விதமான பிரச்சனையில் இருக்கிறவங்க, ஐயா நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம், நாங்கள் ஜெபம் பண்ண வர்றோம் அப்படின்னு சொல்லி வர விருப்பம் இருக்குதா? வருவீங்களா அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நைட்டு வைக்கலாம். ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 1 மணிக்கு முடிக்கலாம். வர விருப்பம் இருக்குதா? யார் ஒருத்தர் கையும் காணும். இங்கே முன்னால் தான் ஒரு சிலர் கையை வைத்துறாங்க, பின்னாலெல்லாம் காணும் ஒன்றுமே சத்தத்தை. கவனிக்கிறீங்களா? அடுத்தது இந்த புதன்கிழமை மதியானம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இந்த இடத்துல ஜெபம் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இந்த புதன்கிழமை எதுக்காக? நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, ஒவ்வொருவருக்கும் இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் தீரத்தக்கதாக ஆண்டவர் சமூகத்தில் 2 hours இயேசுவை நோக்கி கர்த்தரை துதித்து ஆராதித்து விட்டு கர்த்தருடைய பந்தி வச்சுட்டு நம்ம கடந்து போயிடுவோம். விளங்குதா? அதனால் நம்ம அடிக்கடி போன மாதமும் நிறைய தடவை வச்சுருந்தோம். அப்போ நம்ம வைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜனங்க கரெக்டாக 12 மணிக்கு வருவாங்க. 2 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக உங்களை பந்தியோடு சேர்த்து வச்சு 2 மணிக்கு முடித்து அனுப்பிடுவோம். அதனால் ஜெபத்துக்கு வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாரம் கடைசி சனிக்கிழமை வருது. ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை நாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நமக்கு வழக்கம். ஆண்டவரே இதோ வந்துட்டேன், உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி காலையில் 10 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் ஆண்டவரே இதோ வந்துட்டேன்னு சொல்லி 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நன்றி சொல்லுகிற ஜெபம் இங்கே நடைபெறும். ஆகவே நீங்கள் ஃபுல்லாக 10லேருந்து 2 வரைக்கும் தான் இருக்கணும்னு இல்லை. உங்களுக்கு 11 மணிக்கு வர முடிஞ்சா எத்தனை மணிக்கு வாங்க? 11 மணிக்கு வாங்க. ஆப்ரேஷனில் வேலை செய்கிற சிஸ்டர் கவனிச்சிங்களா? உங்களுக்கு இப்போ 12 மணிக்கு வர முடிஞ்சா எத்தனை மணிக்கு வாங்க? 12 மணிக்கு. எத்தனை மணிக்கு வர முடியுதோ வந்துட்டு 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணி தோத்திரம் பண்ணிட்டு போயிருங்க. வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுப்பி நில்லுங்க. ஆப்ரேஷனில் வேலை செய்கிறாங்க இந்த சிஸ்டர். நம்ம டெலிவிஷன் ப்ரோக்ராம் பார்த்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து இந்த ஆராதனையில பங்கு பெற்றபடியால் சீக்கிரமாக விடுதலை கொடுத்து பரிபூரண விடுதலை இயேசு உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அப்படி கையை காமிச்சு பின்னால் அவங்க எல்லாரும் உங்களை பார்க்குற மாதிரி கை காட்டுங்க. உற்சாகப்படுத்துங்க, கை தட்டி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி. பின்னால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்களா? வரல. சரி, மயக்கமா இருக்குன்னா இங்கெல்லாம் வந்திருக்கணும். ஜெபம் பண்ணா இயேசு நாமத்தில் போயிருமே. சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு வாங்க. சரியா? ரைட். கரெக்ட். ரைட். கர்த்தர் ஒரு 2-3 பேரை போன வாரம் கொண்டு வந்தார். யாரு? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்தார் சொல்லி இருக்குது. ஆகவே போன வாரம், ஆமாம், அவங்க சாஸ்திரி பவன் ஸ்டாஃப் இல்லை, அதை தவிர வேற ஒரு சிலரும் வந்திருக்கிறாங்க இங்கே. போன வாரம் நம்ம யார் என்னன்னே தெரியாது, தேடி இங்கே வந்தாங்க. இங்கே வந்து உங்களோட சேர்ந்து ஆராதிக்கிறோன்னுட்டு இந்த எல்லாரும் சேர்ந்து அடுத்த வாரம் இருப்பாங்க. எல்லாரும் செப்டம்பர் முதல் வாரத்தில், இல்லையா? கர்த்தருக்கே மகிமை செலுத்தலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படி எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? கடைசி ஜெபம் பண்ணிட்டு போகலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆசீர்வதிக்க சொன்ன அந்த வார்த்தையை வைத்து நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் உபாகமம் 28 ஆண்டவர் சொன்னார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்றார். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. சபையார் எல்லாரும் சேர்ந்து ஆமேன். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். ஆமேன். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமும் எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா 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 hallelujah 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 amen hallelujah amen hallelujah amen amen hallelujah amen hallelujah amen. போன வாரத்து சீடியும் அதுக்கு முந்தின வாரத்து சீடியும் இருக்குது. போன வாரத்து சீடி தேவனுடைய தீர்மானம். அதுக்கு முந்தின வாரத்து சீடி ரட்சிக்கப்பட்டவர்கள் யார். 508 போன வாரம், 507 அதுக்கு முந்தின வாரம். 2 சீடியும் இருக்குது. டிவிடி படத்தோடு நீங்கள் பார்க்கலாம். நம்ம பிரதர் இம்மானுவேல் கிட்ட 10 ரூபா கொடுத்து வாங்கிடுங்க. கொஞ்சம் தான், ஒரு 5-6 தான் கொண்டு வந்திருக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே சேரை கொஞ்சம் அப்படியே சைடில் போட்டுட்டிங்கன்னா தயவு செய்து இங்கே